ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா மென்சுரேஷன் அளவியல் 2D தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தோன்னா 5 கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் லைனாக அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ எப்படி இப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். செவ்வக வடிவிலான செவ்வக வடிவிலான 60 மீட்டர் இன்ட்டு 42 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 14 மீட்டர் நீளம் இருக்கிற கயிற்றால கட்டப்பட்டுள்ளது. அந்த குதிரை மேயாத களத்தின் பரப்பை காண்பதான் கேட்கிறாங்க. நம்மகிட்ட கேட்கறது பார்த்தோம்னா மேயாத பரப்பை தான் கேட்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது மேயிற பரப்பா மேயாத பரப்பா. அதே மாதிரி எங்க கட்டியிருக்காங்க, அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்கீங்களா, அதோட நடுவுல இருந்து கட்டியிருக்காங்களா இல்ல கார்னர், அதாவது அதோட மூளையிலிருந்து கட்டியிருக்காங்களா. ஸோ இப்படி நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டா. சரி, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு எடுத்தாச்சு. இப்ப இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு, அதாவது இந்த செவ்வக வடிவிலான இதுல பார்த்தோம்னா 60 மீட்டர் இருக்குன்றாங்க. இது பார்த்தோம்னா 42 மீட்டர் இருக்குன்றாங்க. ஓகே, அந்த களத்துல ஒரு மூலையில ஒரு குதிரை மேய்வதற்கு கட்டியிருக்காங்க. 14 மீட்டர் கயிற்றால் கட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூலையில கட்டிக்காங்க. நம்ம இந்த மூலை எடுத்துக்கலாமா? அப்ப இந்த மூலை எடுத்துட்டீங்கன்னா இந்த மூலையில கட்டிட்டாங்க 14 மீட்டர் ஏதோ இவ்வளவு இதெல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னா இங்க குதிரை இருக்குமா? சரி, அந்த குதிரை இருக்குமா? இப்ப என்ன பண்ணா அது மேயும் போது என்ன அப்படியே ரவுண்டா அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டே வரும். அப்படின்னும் போது என்ன ஆகும், ரவுண்ட் வந்துருச்சு. இப்படிதானே மேயும் போது நார்மலா. சோ குதிரை இங்க இருக்கு. சோ இப்ப அப்படி பார்த்தோம்னா அந்த கயிறோட நீளம் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குமா, அந்த குதிரை வரைக்கும். அப்ப அது என்னது, 14 மீட்டர். ஓகேங்களா? சோ இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, குதிரை மேயாத களத்தின் பரப்பை தான் பார்க்க சொல்றாங்க. இது என்னது, அததான் அந்த செவ்வக இதுல அது மேய்ஞ்சது என்னது, கால் பாகம் தான் கம்மி அப்படின்னாலுமே. ஓகேங்களா? சோ மீதி இந்த பாகம் முக்கா பாகம் என்னது, மேயாத பகுதி இல்லைங்களா? சோ அப்ப அவங்க கொஸ்டின் கேக்குறது அந்த மேயாத களத்தின் சாரி, இது அந்த செவ்வகத்தோட வெளியே வந்திருக்கு. சோ அதனால இது கணக்குல எடுத்துக்க முடியாது. சோ அப்ப அந்த கால் பாகம் தான் மேய்ஞ்சிருக்குன்னா மீதி இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ மேயாததுல இருந்து சாரி, இப்ப இந்த டோட்டல் பரப்புல இருந்து மேய்ஞ்ச பகுதியை மைனஸ் பண்ணிட்டா மேயாத பகுதி கிடைக்குமா? கான்செப்ட் தானே. இது ஃபுல் டோட்டல் பரப்பு. அந்த பரப்புல இருந்து இது என்னது, மேய்ஞ்ச பரப்பு. இந்த மேய்ஞ்ச பரப்பை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மேயாத பரப்பு இது கிடைக்கும். அதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா? சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, இது இப்படி சுத்தும் போது என்னது, நமக்கு வட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னாலும் என்னது, பரப்பு கண்டுபிடிக்கும் போது வட்டத்தோட பரப்பு ஃபர்ஸ்ட் என்ன, வட்டத்தோட பரப்பு πr². ஆனா நம்மளுக்கு அது மேய்ஞ்சது எவ்வளவு, கால் பாகம் தான். அப்ப என்னது, πr² அந்த கால் பாகம் 4 போட்டுக்கலாங்களா? ஓகே, இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்ப இது என்னது, ரேடியஸ் வச்சுக்கலாமா? இப்ப இது வட்டம்னா இப்ப இது ரேடியஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? ஏன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் தானே இருக்கு அப்படின்னா அது ரேடியஸ், ஆரம். அப்ப r = என்னது, 40. ஓகே, இது நம்ம கண்டுபிடிச்சது. ஓகே, இப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது மேய்ஞ்சதுக்கான பகுதி. அப்ப a மேய்ஞ்ச பகுதி. அப்ப பண்ணோம்னா 1/4 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14. 1 2 1 2 1 14. ஸோ அப்ப 14 இன்ட்டு 14 போட்டோம்னா 14 14 154. இது மேய்ஞ்ச பகுதியோட என்னது பகுதி, ஏரியா இது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், நம்ம சொன்னோம் மொத்த பரப்பை கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா அதுல இருந்து இது மைனஸ் பண்ணாதான் என்ன நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, மொத்த பரப்பை நம்ம பார்க்கலாம். சோ ஓகே, இது என்னது, செவ்வகம். செவ்வகத்தோட ஏரியா கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம், மொத்தம் L × B. L என்ன,
60. V என்ன 42. கரெக்டுங்களா? இப்ப நம்ம மேயாத பகுதி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம்? மொத்த பரப்புல இருந்து மேய்ஞ்சதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மேயாத பகுதி கிடைக்கும். அப்ப மைனஸ் பண்ணுங்க. 10, 1, 4, 6, 6, 3, 2. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன? 2364 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் பார்த்தோம்னா அந்த குதிரையை வந்து மேயாத இந்த பகுதியோட என்னது பரப்பு. புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஒரு செவ்வக நிலம் இருக்கு. அந்த நிலத்துல பார்த்தோம்னா ஒரு ஓரத்துல குதிரையை கட்டி வச்சிருக்காங்க. அது எதுலன்னா 14 மீட்டர் இருக்க ஒரு ரோப்பால கட்டி வச்சிருக்காங்க. அது மேயும் போது என்ன ஆகுதுன்னா இப்படிதானே மேயும், இப்படிதானே ரவுண்டா வரும். ஸோ அதுல இது வெளியே போயிடுச்சு. ஆனா இது பார்த்தோம்னா என்னது? அந்த செவ்வகத்துக்குள்ளாரே இருக்கு. இதுதான் அதோட மேஞ்ச பகுதி. ஓகே, நம்ம மேஞ்ச பகுதி. இப்ப இவங்க கொஸ்டின் கேட்கறது என்னன்னு பார்த்தோம்னா மேயாத பகுதியோட ஏரியா என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணோம்? மொத்த பரப்புல இருந்து இந்த மேஞ்ச பகுதியை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மேயாத பகுதி கிடைக்கும். இதுதான் நமக்கு கான்செப்ட். கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்ப ஏரியா வந்து இது என்னது? மேஞ்ச பகுதி இப்ப நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்ப இது என்னது? சர்க்கிள். சர்க்கிள். அப்ப அந்த வட்டத்துக்கான ஏரியா பரப்பு என்ன? =πr². இந்த ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது மொத்தமாலாம் அது வந்து மேல இல்லையா, கால் பாகம் தான். இப்ப இதுல பார்த்தோம்னா இது அரையா, இது அரை, இது முழுசு, இது அரை அப்படின்போது இது எவ்வளோ? கால் பாகம். ரைட்டா? இது கால் பாகம். அப்ப அந்த கால் பாகம்ன்றதுனால டிவைட் பை 4 போட்டோம். கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்றோம்னா இங்க இருந்து இங்க வர்றது என்னது? ரேடியஸ் தானே, ஆரம் தானே நம்ம சொல்லுவோம். ஆரம் மாதிரி தானே இருக்கு அந்த ரோப்போட லென்த். அப்ப 14. இப்ப மேஞ்ச பகுதி கண்டுபிடிக்கணும்னா அந்த 1/4 இன்ட்டு π 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14 போட்டோம்னா நம்மளுக்கு 154 மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொன்னேன்? மொத்த பரப்பை கண்டுபிடிக்கணும். அப்பதான் ரெண்டையும் மைனஸ் பண்ணா மேயாத பகுதி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னோம். சோ மொத்த பகுதிக்கு வந்து இது என்னது? மொத்தம் வந்து ஒரு செவ்வகம். அப்ப செவ்வகத்தோட பரப்பு பார்த்தோம்னா L இன்ட்டு B. அப்ப 60 இன்ட்டு 42 2520 வருது. இப்ப மொத்த பரப்பு கிடைச்சிச்சு, மேஞ்ச பகுதி கிடைச்சிச்சு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? மேயாத பகுதியோட ஏரியா கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்த கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இதையும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்கன்னா கூம்பு பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க? ஒரு கொஸ்டின் கேட்காங்க. கோன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஓகே, நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கூம்பு பேஸ் பண்ணி என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதோட கன அளவு, அதாவது வால்யூம் என்ன ஃபார்முலா? 1/3 πr²H. அடுத்து அதோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவாங்கன்னா πr இன்டூ √r² + h². டோட்டல், அதாவது மொத்த பரப்பளவு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம்னா πr² + πr இன்டூ r² + h². ஸோ கூம்பு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபார்முலா வந்து இதுதான். இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கன அளவு தான் கேட்கறாங்க, வால்யூம் தான் வந்து கேட்கறாங்க. சரி, ஓகே. சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றளவு எவ்வளோ? 44 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அதோட ஹைட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அது உயரம் 12 சென்டிமீட்டர். ஓகே, இது ரெண்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஃபார்முலா என்ன? 1/3 πr²H. இதுல பார்த்தோம்னா ஹச் இருக்கு. ஓகே, பட் ஆரம் வந்து இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். சுற்றளவு. அப்ப கூம்போட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. அப்ப இதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சுற்றளவு 44 = 2 × 22/7. ஓகேங்க, இதை அப்படியே கொண்டு போங்க இன்ட்டு 6. இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 44 × 7 / 2 × 22.
இது 11 அடிச்சோம்னா 22 அடிக்கலாம். 1 2 இது 2 அடிச்சா 7. அப்ப 6 வந்து பார்த்தோம்னா 7 கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளோ நமக்கு கணக்கு கண்டுபிடிக்க வேண்டியதான். 1/3 into 22/7 into 7 into 7 into 10 எவ்வளோ? 12. 7 7 கேன்சல். 1 3 4 அப்படியே மல்டிப்ளை பண்ணாங்களா? 22 into 28. 6 1 17 4 6 1 4 5 பாங்க. ஆன்சர் 616 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தோம்னா 616 சென்டிமீட்டர் கியூப். ஸோ கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னு பாருங்க. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சுற்றளவு கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட கேட்கறது கன அளவு. நம்மளுக்கு கூம்போட கன அளவு தெரியும், 1/3 πr²h அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்ம கிட்ட ஆரம் வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக தான் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கூம்போட சுற்றளவு என்னன்னு தெரியும்னா 2πr அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆரம் கிடைக்குது. அந்த ஆரம் வச்சு நம்ம கன அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டால் அக்கூம்பின் உயரம் யாதுன்னு கேட்கிறாங்க. நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆரம் 9 சென்டிமீட்டர்ப்பா, அந்த ஆரமுள்ள கூம்புக்கும் அதே ஆரம் தான்ப்பா. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த 9 சென்டிமீட்டர் ஆரம் இருக்க கோலத்தை என்ன பண்றாங்கன்னா அதே 9 ஆரம் இருக்க கூம்பா வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? இது இப்படின்னு மாத்திட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, இந்த கூம்பு இருக்கு பத்தியா, இதோட உயரம் என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ நமக்கு என்ன தெரியும், இதோட 2 ஆரமே சேம் தெரியுமா? அப்ப ரெண்டத்தோட வால்யூம் இருக்கு இல்லையா, வால்யூமை நம்ம என்ன பண்ணலாம், அதோட கன அளவு என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாமா? ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், கோலத்தோட வால்யூமும் கூம்போட வால்யூமும் ஈக்குவல் பண்ணலாம். அப்படித்தானே இருக்கும்? ஓகே, பண்ணலாம். அப்ப கோலத்தோட ஃபார்முலா என்ன, 4/3 πr². கூம்பு 1/3 πr²h. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஆர் தெரியுமா? ஆர் வந்து நம்மளுக்கு தெரியுமா 9ன்ட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி பாருங்க, இது 2 கேன்சல் பண்ணிடலாங்களா? அப்ப 4. அதே மாதிரி ஒரே நிமிஷம். அதே மாதிரி இந்த பை கேன்சல் பண்ணிடலாங்களா? இந்த ஆர் ஒரு ஆர் கேன்சல் பண்ணிடலாங்களா? அப்ப இங்க ஒரே ஒரு ஆர் மட்டும் தான் இருக்கும். அப்ப 4r இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 6. இங்க ஒரு ஆர் மட்டும் தான் இருக்கும், சச் இருக்குமா? அப்போ 4 இன்ட்டு ரேடியஸ் என்ன 9 ஈக்குவல் டு 10. ஹைட் என்னப்ப 36 சென்டிமீட்டர். அதான் முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? ரெண்டுத்தோட ஆரமும் சேமா இருக்கு. அப்ப 2 ஆரமும் சேமா இருக்குன்னா என்னது, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இதுல இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டா நம்ம ஹைட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், ரெண்டுத்தோட கன அளவு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்றாங்க. ஸோ சமபக்கம்னாவே என்னது, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் தானே. ஓகே, இது சமமா இருக்கு. ஓகே, இந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவை காண்க அப்படின்னு இருக்காங்க. பட் இப்ப இங்க என்ன ட்விஸ்ட் இவங்க கொடுத்துருக்காங்க, ட்விஸ்ட் பெருசால என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா அதோட சுற்றளவு, இதோட சுற்றளவு சுற்றி இருக்கிற அளவு என்னன்னு பார்த்தோம்னா 180 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க.
சுற்றளவுன்னா என்னது? 3 பக்கத்தையும் ஆட் பண்ணா அதுதான் வந்து சுற்றளவா? அப்ப இது ஏன்னு வச்சுக்கலாமா? சைட்னா ஏன்னு தான் வச்சுக்கோ, பக்கம்னா ஏ ஏ ஏ. அப்ப 3A. 3A என்னது? 180 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? அவ்வளோதான் கொடுத்துருக்கிறதே, அவ்வளோதான். நம்ம கிட்ட கேட்கறது பார்த்தோம்னா பரப்பு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, ஏரியா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? ஏரியா என்ன? √3/4A². ஓகேப்பா. அப்ப நம்மளுக்கு ஏ தெரிஞ்சாதான் போட முடியுமா? அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஏன்னா 180 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ண, நமக்கு இதுல இருந்து ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ = 180/3 போட்டோம்னா 1/60. அவ்வளவுதான், ரெண்டே பிடிச்சிட்டோம். ஏரியா = 60. புரிஞ்சுங்களா? ஏரியா = √3/4 × 60. 60 ஸ்கொயர் வச்சுக்கலாம். by 4 × 60 ஸ்கொயர் என்ன? 36 ஸ்கொயர். இப்ப இது வந்து 4ஆல அடிக்கலாமா? 1/90. ஓகேங்களா? அடிச்சிட்டோமா? இப்ப √3க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியுமா? 1.732 × 900. ஓகேங்களா? இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணலாம். 1.73 × 80. 18 1 27 28 2 63 65 6 15. 1 2 3 பாயிண்ட் தள்ளி வச்சோம்னா சரி. ஓகே, 2 0 இருக்கா? 2 0 பக்கத்துல போட்டுவாங்க. இப்போ 3 புள்ளினா 1 2 3. அப்ப 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அந்த புள்ளி வைக்கும்போது பார்த்து போடுங்க. அந்த 00 இருக்கிறத மறந்துட்டோம்னா ஆன்சரே மாறிவிடும். ஸோ அதை பார்த்து தெரிவிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான் விஷயமே. ஓகே, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இது வந்து கொண்டு வரணும். அதுதான் இந்த விஷயமே. ஓகேங்களா? ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட கொடுத்துருக்கிறத பார்த்தோம்னா சுற்றளவு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எப்படியோ ஒன்று பரப்பை கண்டுபிடிச்சிக்கோங்க. அது உங்க இஷ்டம்ட்டாங்க. ஸோ நம்ம சமபக்கம் போனோம்னா நம்மளுக்கு பரப்போட ஃபார்முலா தெரியும். A = √3/4A² அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து பரப்பளவுனா 3 பக்கமா ஆட் பண்ணா பரப்பு. அப்ப 3A, ஒரு A 2A 3A. 3A = 180. இதுல இருந்து நம்ம A கண்டுபிடிச்சிட்டோம். A = 60. அதை அப்படியே கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் விஷயமே. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்க்கலாம். ஓகே, இது பார்க்கலாம். சரி, என்ன கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தோம்னா, ஒரு மாட்டு வண்டி சக்கரம் இருக்கு இல்லையா, அதோட ஆரம் பார்த்தோம்னா 35 சென்டிமீட்டர். அதோட ரேடியஸ் 35 சென்டிமீட்டர். 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்? அதோட ரெவல்யூஷன் எத்தனை ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 154 மீட்டர்ல அப்படியே சுத்திக்கிட்டே போகுமா? அப்படியே ஒரு சுத்து அப்படியே சுத்திக்கிட்டே போகுமா? அப்படியே சுத்தி போகும்போது என்ன ஆகும்? அதாவது 154 மீட்டருக்கு அதே மாதிரி சுத்திட்டு போகும்போது எத்தனை சுத்து அந்த மாதிரி சுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, போடலாம். ஓகே, இது நீங்க நோட் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதுல மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வச்சு ஆன்சர் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க. ஓகே, நம்ம லைனா போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 35 சென்டிமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இது சுத்துது, ஒரு ரெவல்யூஷன் சுத்துது அப்படின்னா அதோட சுற்றளவு வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். இதுதானே சுற்றளவு. மாட்டு வண்டியோட சக்கரமும் இதுதான் சுத்தம். உள்ளகர வந்து நம்மளுக்கு சம்பந்தம் இல்லையா? இப்ப நம்மளோட பரப்பளவை கண்டுபிடிச்சோம்னா நம்ம அது ரெவல்யூஷன் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் இல்லையா? அப்ப அது ஃபர்ஸ்ட் அதோட சுற்றளவை கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு வட்டம். வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. ரைட்டா? அப்ப 2 × 22/7 × 35. கேன்சல் பண்ணுங்க. 1 5 5 2 10 × 20 220. அவ்வளவுதான்.
கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த ரெவல்யூஷன் டிஸ்டன்ஸ், அதாவது தூரம் பார்த்தோம்னா 154 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா? 154 மீட்டர். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இது ரெண்டும் ஒரே யூனிட்டா இருந்தாலும் நம்மளால வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரே மாதிரி மாத்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீட்டர்ல இருக்கிறது, ஏன்னா சின்ன பெருசு வந்து சின்னதா நம்ம மாத்திக்கணும், ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்றோம்னா, மீட்டர்ல இருக்கிற இதை சென்டிமீட்டர் நம்ம மாத்திக்கலாம். எப்பவுமே அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அதாவது 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்ப நம்ம இதை சென்டிமீட்டருக்கு மாத்துவாங்களா? அப்ப மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப டி ஈக்குவல் டு 154 × 100. ஓகேங்களா? ஏன் அப்படி நம்ம மாத்திக்கலாம், இப்ப புரியுதுங்களா? இதே வந்து நம்ம மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர், சாரி சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைட் பை 100 போட்டு பாயிண்ட்ல வரும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, சின்னதுல இருந்து பெருசு போவோம், பெருசுல இருந்து நம்ம என்ன பண்றோம், சின்னதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சால்வ் பண்ணும்போது. சரிங்களா? இப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா சென்டிமீட்டர். இப்ப ரெண்டும் என்னாச்சு, சென்டிமீட்டருக்கே மாறியாச்சு. ஓகே, அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, தூரம். அந்த தூரம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் 1, அதாவது சுத்துது இல்லையா, அந்த சுத்து இது இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் நம்மளாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ 15400 ஈக்குவல் டு நம்மகிட்ட கேட்குற கொஸ்டின் என்னது, ரெவல்யூஷன் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளவு? 220. 220. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் எல்லாமே கொண்டு வந்துடலாம். 400/220. ஓகேங்களா? சரி, வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இது ஆக்சுவலி 11 கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 2 11 22 இது கேன்சல் பண்ணி பாருங்க. 1 11 11 ரிமைனிங் 4 4 140. 1 2 2 70. எக்ஸ் ஈக்குவல் டு, அப்ப அந்த ரெவல்யூஷன் ஆர் ஈக்குவல் டு 70 டைம் என்ன பண்ணிருக்குது, 154 மீட்டருக்குள்ளார 70 சுத்தி இருந்தது அந்த மாட்டு வண்டியோட சக்கரம். இதான் வந்து விஷயம். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சுற்றளவோட ஃபார்முலா. அடுத்து பார்த்தோம்னா 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிருந்தா இந்த சம் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ இது அடிக்கடி வந்து கேட்குற கொஸ்டின். ஸோ அதனால பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.